அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ நான்வெஜ் ரெசிபிஸ் ஐடியாஸ் எபிசோடு 2. எபிசோடு 1 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான காம்போ பேக் பண்ணியிருந்தோம். பச்சை நெத்திலி மாங்காய் போட்டு சூப்பரான ஒரு குழம்பு, காணாங்கத்தை மொசப்பாறை மீன் வறுவல், அப்புறம் புசு புசு புசுன்னு அப்படியே சாஃப்டா முட்டை அட்டு ஆம்லெட்டு. செமையான காம்போ பேக் அது. எல்லாமே சூப்பரா செம டேஸ்டா இருந்தது. அதே மாதிரி எபிசோட் 2ல நம்ம இன்னைக்கு என்னென்ன ரெசிபிஸ் செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கறி குழம்பு எல்லாரும் சாதாரணமா நம்ம வீட்டில் வைப்போம்ல, அந்த ஆட்டுக்கறி குழம்பு தான். ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும், இட்லி தோசைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி முக்கியமான ஒரு ரெசிபி, இந்த கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்து ஒரு அற்புதமான ரசம் ஒன்று செஞ்சுருக்கோம் இன்னைக்கு. இந்த ரசம் வந்து நிறைய இடத்துல கிடைக்காது. முக்கியமாக இது வந்து முன்னாடிலாம் வந்து முனியாண்டி விலாஸில் கிடைக்கும். செம்ம டேஸ்டாக இருக்கும். அந்த கறி வேக வச்ச தண்ணி போட்டு ஒரு சூப்பரான ரசம் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு. அப்புறம் காரசாரமான முட்டை வறுவல். முட்டையை வேக வச்சு உப்பு மிளகாத்தூள் கூட மிளகுத்தூள் போட்டு நல்ல செவக்க செவக்க வறுத்த முட்டை வறுவல். அப்புறம் அந்த கூட்டில் சுட 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 சாதத்தை போட்டு அந்த மசாலாவில் பெரட்டி எடுத்த காரசாரமான கடாய் சோறு. பார்க்கும் போது எச்சு ஊறுது பாருங்க, எப்படி இருக்குல்ல. அதே மாதிரி சாஃப்டா டெலிஷியஸ், அப்படியே சூப்பரான 65. வாங்க இந்த நான்வெஜ் ரெசிபிஸ் ஐடியாஸ் 2, இந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி சூப்பராக டேஸ்டாக செய்யறது, அதே மாதிரி எப்படி கரெக்டாக பிளான் பண்ணி 1 hour 1.25 மணி நேரத்துக்குள்ள இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த எபிசோடில் இப்போ நீங்கள் ஆட்டுக்கறி வாங்குறீங்கன்னா அதை எப்படி பார்த்து வாங்கணும், அதுக்கான டிப்ஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சிக்கன் வாங்கணும்னா சிக்கன் என்ன மாதிரி வெயிட்டில் லைவாக வாங்கும்போது வாங்கணும், சிக்கனோட எந்த பார்ட்டு சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் அந்த டிப்ஸ் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி முட்டை எப்படி வேக வச்சு ஈஸியாக உரிக்கிறது, அது எல்லாரும் ஈஸின்னு நினைக்கிறீங்க, அது ரொம்ப கஷ்டம். அதுக்கான முக்கியமான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் ஆட்டுக்கறி வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல கறியோட எலும்புல ரத்தம் பாருங்க, ஃப்ரெஷ்ஷா ரத்தம் இருந்ததுன்னா அது இப்போ லேட்டஸ்டா அறுத்த ஆடுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க பொதுவா நிறைய பேர் தொடக்கறி வாங்குவாங்க. தொடக்கறியை விட ஷோல்டர் கறி கேட்டு வாங்குவேன், இல்லைன்னா கழுத்து கறி கேட்டு வாங்குங்க. அது நல்லா சாஃப்டா ரொம்ப ஜூஸியா இருக்கும். நான் வந்து ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். நான் ஷோல்டர் கறி தான் வாங்கி வந்திருக்கேன். நல்லா அலசணும். கறியில ரத்தம் இருக்கவே கூடாது. உறைஞ்சி போன ரத்தம் இருக்குல்ல, அது இல்லாம எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுக்கணும். அதே மாதிரி நான் சிக்கன் லைவாக வந்து ஒரு 1.5 கிலோ லைவ் வாங்கினேன். அதில் பாதி எடுத்ததுன்னா இப்போ 65 செய்கிறோம். சிக்கனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக வாங்கினீங்க அப்படின்னா 1.600 1.650க்கு மேலே போகக்கூடாது கறியோட வெயிட்டு, கோழியோட வெயிட்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா கறி வந்து சாஃப்டாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு வேகிறதுக்கு குழம்பு டேஸ்ட் இருக்காது, அது எல்லாமே பிரச்சனை தான். ஸோ இளம் கோழியாக வாங்கி கட் பண்ணணும். அந்த வெயிட் வந்து 1.5 1.600 1.700 மேக்ஸிமம் அதுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோழியோட பின்பகுதி இருக்குல்ல, அந்த லெக் வருதுல பின் போர்ஷன், அது எல்லாமே நல்லா சாஃப்டா இருக்கும். எப்பவுமே கோழி கறியை வந்து நீங்க வந்து ஒரு மஞ்சத்தூள், தயிர், எலுமிச்சம் சாறு மூணுத்தையும் போட்டு நல்லா குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம், செஸ் பீஸு அந்த போன்லெஸ்லாம் இருக்கு பாருங்க, அந்த பீஸ் எல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்கு நீங்கள் மேரினேட் பண்ணாதான் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பேக் போர்ஷன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மேரினேட் பண்ணால் போதும். ஸோ கண்டிப்பாக சிக்கன் மட்டும் மேரினேட் பண்ணாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது, டேஸ்ட் இருக்காது. ஸோ பின்பகுதி, கால் பகுதி, கால் லெக்லாம் இருக்குல்ல, அந்த பகுதியை ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழமும் தயிரும் யூஸ் பண்ணணும், மஞ்சத்தூள். அதே மாதிரி அந்த 65க்கு நீங்கள் வந்து போன்லெஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரம் கண்டிப்பாக மேரினேட் பண்ணிட்டு தான் செய்யணும். அப்போ தான் சாஃப்டாக. நீங்கள் பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து பிரியாணி சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா இலையில இந்த பிரெஸ்ட் பீஸ்லாம் அப்படியே சாப்பிடாம அப்படியே வச்சுருவாங்க. ஏன்னா ஹோட்டலில் வந்து பெரிய பெரிய கோழியாக வாங்குவாங்க, அப்போ அது சீக்கிரமாக வேகாது. வாருங்க 65க்கு முதல்ல 65க்கு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம்.
சிக்கனில் ஒரு அரை எலுமிச்சம்பழம், 1/2 கிலோ கறிக்கு அரை எலுமிச்சம்பழம், நல்ல ஒரு பெரிய ஸ்பூனு கெட்டி தயிர், இது ரெண்டுத்தையும் முதல்ல போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. சிக்கன் ஃபுல்லாக இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ரெண்டு தான் இந்த சிக்கனை வந்து அப்படியே சாஃப்ட் ஆகும், ஜூஸி ஆகும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் போட்டுங்க. ஒரு நல்லா பிளெண்ட் பண்ண முட்டை, பாதி முட்டை, 1 கிலோவுக்கு 1 முட்டை. இப்போ நம்ம 1/2 கிலோ எடுத்திருக்கோம். ஸோ பாதி முட்டை நல்லா பிளெண்ட் பண்ணி அடித்து நுர வரைக்கும் அடிச்சுட்டு அதை சேர்த்துங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, தயிர் கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சிட்டு நீங்கள் 1 ஹவருக்குள்ளே செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். அப்படியே நல்லா சாஃப்ட் ஆகிடும் சிக்கன். லேட் ஆகுதுன்னா 1 ஹவருக்கு மேலே வெளியே வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதை அப்படியே எடுத்து நம்ம வச்சிடலாம். நம்ம 1 ஹவரில் செய்ய போகிறோம். இப்போ நம்ம கறி மட்டன் வேக வைக்க போகிறோம். அப்போது அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளியை நான் அரைச்சிக்கிறேன். 150 கிராம் பெல்லாரி வெங்காயம், அதே அளவு 150 கிராம் தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். நம்ம வந்து இதை எல்லாத்தையும் வந்து கறியோடு சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை சேர்த்துக்கணும். அரிஞ்சு வச்சுருக்க 150 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் வறுக்கிறதுக்கு, குழம்புக்கு எல்லாத்துக்கும் நான் இதான் யூஸ் பண்ணுவேன். இது எப்படி செய்யறதுன்னு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. நிறையவும் ஊற்றக்கூடாது, அளவாக ஊற்றிங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு, நான் எப்பவுமே ஆட்டுக்கறி 8லேருந்து 10 விசில் கொடுப்பேன், அது கம்மியாக கொடுக்க மாட்டேன். ஸோ கறி வேகிற நேரத்தில் நம்ம ஒரு அழாக்கு அரிசி சாதத்துக்கு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதே டைமில் நம்ம முட்டையும் வேக வச்சுக்கலாம். முட்டையை ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி வச்சுட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சம் உப்பு போட்டுங்க. கொதிக்க ஆரம்பித்தோடனே 12 நிமிஷம் கரெக்டாக வேகணும். மூடி வச்சுருங்க, வேகட்டும். அதே டைமில் நம்ம கறி குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு, ஒரு அரை முடி தேங்காய் துருவி இருக்குது, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அதே நேரத்தில் ரசத்துக்கு ஒரு சின்ன துண்டு புளி, 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10வது விசில் வருது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போட்டோம். முட்டை 12 நிமிஷம் நல்லா வெந்துச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த சூடாக இருக்கிற முட்டையை பச்சை தண்ணியில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்படியே வைக்கக்கூடாது. இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் முட்டையை உரிக்கலாம். 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. முட்டை அப்படியே ஆறணும். நீங்கள் சீக்கிரமாக உரிக்கணும் அப்படின்னா ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் ஆறிடும். இது மாதிரி 15 நிமிஷம் நீங்கள் ஆறினோடனே உரிச்சிங்கன்னா சூப்பராக கடகடன்னு உரிச்சிடலாம். 100 முட்டை கூட உரிக்கலாம். இப்போ ரசத்தில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அந்த தக்காளியை நல்லா புளியோன்னு கரைக்கணும். நல்லா கரைக்கணும். கை வச்சு நல்லா கரைச்சிடுங்க. இப்போ நம்ம சாதத்துக்கு அரிசியிலேயே தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சிடுவோம். இப்போது கறி ப்ரெஷர் போயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே சூப்பராக அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்து பியூர் நான்வெஜ் தான். ரசம் கூட நான்வெஜ் ரசம் தான். கறி வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியிலேருந்து மேலாக்க ஒரு 3 கரண்டி தண்ணி எடுத்து இந்த ரச தண்ணியில் சேர்க்கணும். இது மாதிரி ரசம் வந்து முனியாண்டி விலாஸில் மட்டும்தான் கிடைக்கும்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தண்ணி எடுத்து ரசத்தில் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி வெந்திருக்கான்னு ஒரு தடவை எப்படி செக் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். இது மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது கையை வந்து பச்சை தண்ணியில் நனைச்சிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படியே சுட சுட செக் பண்ண முடியாது. இதுவும் ஒரு டிப்ஸ் தான். பச்சை தண்ணியில் கையை வச்சுட்டு அப்படியே எடுத்து நீங்கள் கை வச்சிங்கன்னா ஈஸியாக செக் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு சூப்பராக. இப்போது நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொதி வரட்டும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஸோ லேசாக கொதிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கறி குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு தாளிப்பு பானை வச்சுட்டு நல்லா ஒரு 3 கரண்டி எண்ணெய், பட்டை கொஞ்சம், 2 லவங்கம், ஒரு ஸ்டாரு, 2 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே போட்டு பொரிக்கும். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். அதை வந்து வீடியோ எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால் கவனமாக அது ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இந்த தாளிப்பை சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அருமையான ஆட்டுக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்குனீங்கன்னா பிரமாதமான மட்டன் குழம்பு. சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு அப்படியே பிரமாதமாக இருக்கும். அப்படியே இறக்கி ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம முட்டையை உரிக்கலாம். முட்டை பாருங்கள் எப்படி உரியுது பார்த்தீங்களா? இது மாதிரி 12 நிமிஷம் வேக வச்சு 15 நிமிஷம் ஆற வச்சுட்டு உரிச்சிங்க அப்படின்னா சூப்பராக உரிச்சிடலாம். ஸோ அப்படியே உரிச்ச முட்டை மேலே இது மாதிரி கத்தி வச்சு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் போட்டிங்கன்னா உப்பு காரம் வந்து இந்த முட்டை உள்ள நல்லா ஏறும். இப்போ அடுப்பில் 2 கடாய் வைக்கலாம். ஒன்று முட்டை வறுக்கிறதுக்கு, இன்னொன்று ரசம் தாளிக்கிறதுக்கு. ஸோ இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ரசத்தில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 6 பல் பூண்டு நசுக்கண்டு, 2 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கரைச்சிங்க கையில் போட்டு. ரசத்துக்கு தாளிப்புக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, லேசாக பொரிய ஆரம்பித்தோன்னா 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. கடுகு நல்லா படபடன்னு பொரியணும். அப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசம் கரைசலை சேர்த்துணும். அது சூடாகட்டும். இப்போ ஒரு 3 கரண்டி எண்ணெய் முட்டை வறுக்கிறதுக்கு அந்த கடாயில் ஊற்றிடுவோம். சூடாகிற நேரத்தில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். இந்த கரைச்ச மசாலாவை அப்படியே எடுத்து சூடான அந்த எண்ணெயில் ஊற்றி அப்படியே கொதிக்கும். நல்லா இந்த எண்ணெயில் இந்த மசாலாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வறுக்கணும். இது எப்படியும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயில் நல்லா வறுபடணும். இந்த பச்சை வாசனைலாம் சுத்தமாக போகணும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரசம் பாருங்கள் லேசாக கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான். அதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் ஒரு தண்ணி தெளித்து விட்ருங்க. சூடை நம்ம வந்து ஆற்றணும். ஸோ இதை மூடி ரசத்தை எடுத்து வச்சிடலாம். ஒரு அருமையான ரசம் ரெடி. இப்போ பாருங்கள் மசாலா கூட நல்லா ஃப்ரை ஆகிட்டு கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுதுல்ல. இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் வரும். இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு முட்டை உடையாத அளவுக்கு மெதுவாக ஜென்டில் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இந்த டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மெதுவாக சிம்மில் வச்சுட்டு அழகாக பொறுமையாக முட்டையை வறுக்கலாம்.
இந்த நேரத்தில் நம்ம சாதத்தை அடுப்பில் வச்சுட்டு திருப்பியும் சூடு பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துலேயே கொதி வந்துடும். வெந்திருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். வெந்துருச்சு சாதம், அப்படியே நம்ம வடிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவு வடிச்சோன்னா சுட சுட சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை கூட சூப்பராக நல்லா அருமையாக வறுபட்டுடுச்சு, நல்லா டார்க் ப்ரௌனில். இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பிலை இதில் போட்டு லேசாக அப்படி 2 பரட்டிட்டு முட்டையை எடுத்து வேற ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ முட்டை வறுத்த மசாலா இருக்குல்ல, மசாலா நிறைய இருக்கும். அதில் கொஞ்சம் மசாலாவை எடுத்து இந்த வறுத்த முட்டை மேலே போட்டுங்க. முட்டை சாப்பிடும் போது மசாலாவை எடுத்து அந்த மஞ்சள் கருவில் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இப்போ மீதி கடாயில் இருக்கும்ல மசாலா, அதில் வந்து ஒரு கரண்டி சாதம் சுட 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 போட்டு அப்படியே நல்லா அந்த மசாலாவில் அந்த சாதத்தை பரட்டுங்க. சாதம் உடையக்கூடாது, அப்படியே ஜென்டில் மிக்ஸ் பண்ணால், ஆனால் கடாயில் ஒரு சொட்டு மசாலா இருக்கக்கூடாது. அப்படியே சுரண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஒரு காரசாரமான அற்புதமான ஒரு கடாய் சோறு. இந்த கடாய் சோறு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பரான காரசாரமான கடாய் சோறு செப்பரேட்டாக ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். பார்க்கும் போதே எனக்கு என்னால் இதை பேசும் போதே எனக்கு நாக்கில் எச்சு ஊறுது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த மிக்சர் மசாலா. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்துட்டு தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுங்க. தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் சோள மாவு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம். தண்ணியோடு இருந்தால் மசாலாலாம் பிரிஞ்சிடும். ஸோ எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுங்க. லெக் பீஸ் வந்து சிம்மில் வச்சு மெதுவாக வறுக்கணும், இல்லைன்னா உள்ளே நல்லா வேகாது. மேலே செவந்துடும், உள்ளே வேகாது. ஸோ சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வேக வைக்கணும். ஸோ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அப்படியே மெதுவாக திருப்பி போட்டு, இப்போ நீங்கள் இது வறுக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி வறுக்காதீங்க, அளவாக எண்ணெய் ஊற்றுங்க. ஏன் அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. நீங்கள் நைட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும், மறுநாள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கரெக்டாக மெதுவாக வறுத்துக்கலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே மசாலாலாம் பிரியாமல் அவ்வளோ பிரமாதமாக வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி மேரினேட் பண்ணி சிக்கன் 65 செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஃபுல்லாக அப்படியே எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து அந்த கருவேப்பிலையை எடுத்து அப்படியே சிக்கன் மேலே தூவி விட்டுருங்க. இந்த கருவேப்பிலை தனியாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். அந்த சிக்கனோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம நான்வெஜ் லஞ்ச் ரெசிபிஸ் எபிசோட் 2 அதில் இருக்கிற ரெசிபிஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு அருமையான சூப்பரான ஒரு காம்போ பேக். இது கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு காம்போ பேக்கில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா ஒரு புதன்கிழமை நான்வெஜ் செய்கிற நாளில், இல்லை உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர நாளில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இதில் ஹைலைட்டே வந்து இந்த கறி ரசம் தான். கண்டிப்பாக இந்த கறி ரசம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.